வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பைக்கோட ஃப்ரண்ட் டிஸ்க் பேட் எப்படி மாற்றணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 150 ட்வின் டிஸ்க் வண்டி. இதில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு போயிடுச்சு. நம்ம டிஸ்க் பேடை எப்படி மாற்றணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் மாற்றிடலாம். சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம புரியுற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். நிறைய வீடியோ நம்ம இதை பற்றி போட்டிருக்கோம். ஆனால் தனியாக டிஸ்க் பேடுக்கு தனியாக வீடியோ போட்டதில்லை. அதுதான் அந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்கோட கேலிப்பர் மவுண்டிங் அவுத்தணும். அதாவது 2 12 போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 போல்ட் அவுத்திங்கன்னா டிஸ்க் கேலிப்பர் தனியாக வந்துடும். வீடியோ ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். பெரிய வீடியோலாம் இல்லை. 12 போல்ட்டை லூஸ் பண்ணி எடுத்துருங்க. 12 போல்ட்டை லூஸ் பண்ணி எடுத்துட்டு கேலிப்பர் வெளில வந்துடும். அந்த கேலிப்பர் போல்ட் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேலிப்பர் ஃப்ரீயாக வெளில வந்துடும். அடுத்து இதில் ஒரு அலங்கி போல்ட் வரும். சில இதில் வந்து சர்க்கிள் போகிறோம். 5 mm அலங்கி வரும் மேக்ஸிமம். இந்த 5 mm அலங்கி போல்ட்டை கட்டி எடுத்துடலாம். கேலிப்பர் அப்படி ஓகே. அவ்வளோதான். அந்த அலங்கி போல்ட்டை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பேடோட அந்த புஷ் பின் வெளியே வந்துடும். அடுத்து பிரேக் பேடு வெளில வந்துடும். லெஃப்ட் ரைட் 2 பேடு இருக்கும். பேடு எடுத்துகிட்டு அடுத்து நம்ம அந்த கேலிப்பர் ஹோல்டரை இப்படி எடுத்திங்கன்னா வெளில வந்துடும். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம இது ஃபுல்லாக ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணிடலாம். இப்போது இது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். யார் எந்த ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணுங்கள், இல்லைனா வேஸ்ட் வச்சு கூட க்ளீன் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர்கன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, அந்த ஹோல்டரோட அந்த புஷ் போகிற அந்த ரப்பர் புஷ்ஷில் கிரீஸ் போட்டுருங்க ரெண்டுத்துலேயும். ஏன்னா இது மூவ்மெண்ட் இருந்தால் தான் பிரேக் நல்லா வேலை செய்யும், இல்லைனா பிரேக் ஜாம் ஆகும். கிரீஸ் போட்டதுக்கப்புறம் இந்த பிஸ்டனை இது மாதிரி ஒரு கிரிப் லேயர் மாதிரி வச்சு உள்ளே தள்ளிங்கன்னா உள்ளே போயிடும். நல்லா சமமாக உள்ளே தள்ளுறீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த கேலிப்பர் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து பிரேக் பேடு. இந்த பஜாஜ் ஒரிஜினல் தான். 169 ரூபா வரும் டிஸ்க் பேடு. லெஃப்ட் ரைட் பார்த்து இந்த பக்கம் லெஃப்ட் இது வந்து ரைட் சைட் பிளேட்டு இதை கரெக்டாக வச்சுட்டு நம்ம அந்த போல்டு கேலிப்பர் அந்த டிஸ்க் பேடோட போல்டில் லைட்டாக க்ரீஸை போட்டுக்கலாம். க்ரீஸ் போட்டு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த அலங்கி போல்ட்டை டைட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் இதை கேலிப்பருக்குள்ளே மவுண்டிங் பண்ணிடணும். இந்த பேடுக்குள்ளே கரெக்டாக அந்த கேலிப்பர் அதாவது டிஸ்க்கு போகணும். அந்த மாதிரி கரெக்டாக மவுண்டிங் பண்ணோம். இந்த பேடோட கேப்பில் இந்த டிஸ்க் கரெக்டாக உள்ளே போகணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கேலிப்பர் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். 12 mm டியூப் பாக்ஸோ இல்லை ஸ்பேனரோ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே. முடிஞ்சு. இப்போ பிரேக்கை பம்ப் பண்ணிங்கன்னா பிரேக் லோட் ஆகிடும். இப்போ வீலை சுற்றி பார்த்துட்டு பிரேக் அடிச்சு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வீல் ஃப்ரீயாக இருக்குது. பிரேக் அடித்தா சடனாக நிற்கும். பக்காவாக இருக்கும். அவ்வளோதான். சிம்பிள். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, வேலையை முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பஜாஜ்னு இல்லை, பஜாஜ், ஹோண்டா, டிவிஎஸ், யமகா எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பைக்கோட ஃப்ரண்ட் டிஸ்க் பேடை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லியிருப்பேன். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் வேலையை. பெரிய விஷயமே கிடையாது. சில நேரத்தில் வந்து பிஸ்டன் ஜாம் ஆகிடுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம ஈஸியாக வந்து வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி ஓரிங் கிட்ட மாற்றிடலாம். அதை பற்றி நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காத வீடியோ பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சிம்பிளாக இருக்கும். எல்லா வண்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.